மழை விட்டு வந்த மாதிரி இருக்குமே. இல்ல அப்படியே யாருக்கு சொல்லுங்க. நான் இங்கே சத்தகி அல்வாரே சாமி ஏன் அப்படி மடிச்சுட்டு மாதிரி நிக்கிறான்? சொல்ல மாட்டேன். யார் என்னாலும் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசுவேன். போகட்டும். நாட்டு நாடு மகாநாடி அழகத்திரி பொன்னாடி. ஊர் பேர் என்ன? என்ன ஊருங்க? மஞ்சவளவு. 10 மணில இருந்து நீத்தன பண்ண வந்தேன். அதெல்லாம் நீ சொல்லிட்டு பண்ண. நான் சொன்னா நீங்க தெரிஞ்சு போயிட்டு தான் நான் சார் மஞ்சவளவு. சத்தமா சொல்லி கேட்கலையா? மஞ்சவளவு மஞ்சவளவு மஞ்சவளவு. சூப்பரா அந்த ஒரு சேவடி அப்படி பண்ணி விட்டான்னு மஞ்சவளம் என்றால் நமக்கு சொந்தமாக தாய் திருநாடு. மேற்கொண்டு மத்திய தேசம் நீர் வளம் நிலை வளம் வளர்ச்சியிலும் துள்ளி விளையாடக்கூடிய நாடு இந்த தர்ம பூமி. அப்பேற்பட்ட நாட்டிலே ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறார்கள்? என்ன காரணம்? ஏது காரணம்? அன்னலட்சுமி அமரதலட்சுமி தனலட்சுமி தானலட்சுமி அரசுமா தானே? வயலக்கா குப்பக்கவண்டர். குப்பக்கவண்டர் வயலக்கா. இன்னும் குப்பக்கவண்டர் வயலக்கா. இன்னும் குப்ப கவுண்டர் வயலக்கா அவர்கள் அதாவது மாண்டி மடித்து வைக்கத்தை சேர்ந்து விட்டார். சத்து மடித்து சிவலாக சேர்ந்து விட்டார். ஆனால் மாண்டவர் மாண்டபடியாக இருந்தாலும் அவர் நினைவாக இன்று 3வது வருடம் நினைவு அஞ்சலி முன்னிட்டு இன்று ஓரின அடங்கி வைத்திருக்கார்கள். யார்? அவர் பெற்றெடுத்த மக்கள். அவர் பெற்றெடுத்த மக்களும் இன்னும் பேர பிள்ளைகளும் இன்னும் முற்றார் உறவினர் அங்கும் பங்காளி அனைவரும் ஒற்றுமையா அனைவரு பேர் ஒன்றாக சேர்த்து இவர்களுக்காக அதாவது வருடம் தவறாமல் இன்று 3வது வருடமாக இன்று நாடகம் வைத்திருக்கிறார்கள். இவரெல்லாம் எப்படி தெரியுமா? எந்த முகம் பண்ணாலும் தங்கமா இருக்க இன்றி காத்து கருப்பு பிள்ளி சுருங்காமல் எதுவுமே அண்டாமல் பாரு. நான் மனக்கு மேச்சேரி பத்ராபலி அவர்கள் பற்றும் இன்னும் முக்கியப்படுத்த பரமேஸ்வரன் அவர்கள் பற்றும். ஆனா மாண்ட பிறகு எல்லாருமே அதாவது வைகுண்டம் தான் போவாங்க சொல்லுவாங்க. அது கிடையாது. ஏன்னா மாண்டவருக்கு அடைக்கலம் தருபவர் யார்? முக்கன் படுத்த பரமேஸ்வருடைய பாதத்தில் தான் போய் சேர்றாங்க. என்ன முக்கன் படித்த சிவபெருமான் பாதத்தில். ஆமா அப்பேற்பட்ட மாண்டவர் எல்லாம் சிவனுடைய பாதத்தில் தான் சேருவார்கள். அதாவது தர்மம் செய்திருந்தால் உன்ன மாதிரி அச்சலுனா நரகம் தான். ஆமா நானா அட்டுலி ஒரு வாய்ச்சத்தை பூச்சப்படி சொல்றேன். யாரு? நான் உள்ள கேட்டுட்டு தான். நீ என்ன வெளியே அட்டுலி பண்ணி எல்லாமே வேத்த போட்டு பாத்துட்டு எல்லாமே கேட்டுச்சு. என்ன வாய் பேச்சு அடங்கவே மாட்டேங்குது. அப்பயும் நம்ம அப்படி மூச்சிருக்கு மட்டும் பேசி செத்து போலாம். ஆமாத ஏன்னா பேர் ஒரு ஆட்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் பார்த்ததுல இருந்து அதுவே ஆட்சி ஆகுதுங்க. சொல்லு என்ன காடு கரையா? அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு வீடு கட்டணுமா? அதெல்லாம் தேவை. ஒரு வண்டி வாங்கணும். அதெல்லாம் தேவை. நான் செத்து போயிட்டான். ஒரு மாநில மனித ஆட்சி வச்சுக்கிட்டு செத்தால் 4ஆம் தேதி போய் சேர முடியுமா? சேர முடியாது. அதனால ஒரு பார்த்ததில் எனக்கு அது மாதிரி ஆசை. வெத்தலை கத்திரி செத்து போன உடனே என் வாய்க்கு வச்சு மென்னு கட்டி விட்டீங்க. முதல்ல மத்தாளக்காரனை கூட்டிட்டு போயிரு. கசப்பு வச்சு மென்னு வச்சு கட்டுனீங்க. கொடலக்காரன் கூட்டி போயிரு. நான் வராது இருக்கிறதுனா நான் செத்து போன உடனே மடமடன்னு தூக்கிட்டு போய் சேரமட உட்கார வச்சு பாட்டி குண்டே இருக்க வாயில வச்சு விழுக்கோல வர மாட்டேன். அது மேல ஆசை இருக்குதுங்க. அது பெருச்சுடா வாயில வாய்க்கு பார்த்தா மூஞ்சே மறைச்சிக்கும். இல்ல இப்படி இப்படியா இது மாதிரி வச்சு கட்டி போடுங்க. அதை நான் கூப்பிட்டு வச்சு கட்டு என்ன எடுத்து தவறாக பேசக்கூடாதப்பா.
நான் அடிக்க மாட்டேன். இங்க பாரு, நான் அடிக்க மாட்டேன். எல்லாரும் கேட்டு நான் முடிச்சு சார்ஜ் எடுத்துட்டு அடிச்சுட்டு ஒண்ணு சாவடிக்க மாட்டேன். பயப்படாத. எப்பயுமே பாரு, இது மது மட்டும் இல்ல. இந்த மாயனுடைய வேரத்தை பாராட்டி அனைத்து பேருமே, அதாவது காசிட்டனால கர்மமெல்லாம் தொலையணும், சுட்டிட்டனாலே தோஷமெல்லாம் நீங்கணும். ஆமா, அதாவது எந்த முகமும் தங்கமாகவே இருக்க வேண்டும். ராமோ ஜெயம். ஐயா யாரு மதபா அந்த நாடகத்துக்கு அப்படி இருந்த போதிலும் இவர்களுக்காக இன்று வைத்த ஒரு நாடகம் என்ன தெரியாதா? பார்க்காதெல்லாம் பார்க்கலாம் பழங்கொண்ட ராமாயணத்திலே. ராமாயணத்துல பார்க்கலாம். ராமாயணத்துல பார்க்காத. ராமாயணத்தான் சொன்ன கை நீட்டி அடிக்க மாட்டேன். ராமாய பிரிச்சு அடிச்சு விடுவானா? ராமாயணத்துல பார்க்கலாம். பாரு, எல்லார்த்திட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நான் சிரிச்சுனா நீ அவ்வளவுதான் அழிஞ்சு போயிருவேன். நான் முறைச்சா நீ நல்லா இருப்ப. பார்க்காதெல்லாம் பார்க்கலாம் பழங்கொண்ட ராமாயணத்திலே, கேட்காதெல்லாம் கேட்கலாம் கீர்த்தி ஜன மகாபாரதத்திலே. ஆமா, அப்பேற்ற மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக வழங்கக்கூடிய அள்ளி அரசாணி மாலை. எப்படி அள்ளி அரசாணி மாலை, அள்ளிக்கு அர்ஜுனுக்கு திருமணம். இந்த நாடகத்தை வைத்திருக்கிறோம். ஆமா, இந்த நாடகத்திலே நான் வேலை விட்டு வெளியே வந்தல்லவா, நான் யார், என் பெயர் என்ன? ஹரிகரி மூலம் என்று என்னை யாவரும் துதி செய்யும். யாவரும் துதி செய்யுங்க. யாவரும் துதி செய்ய போடுங்க, சத்தம் போடாதீங்க. நான் கையை வச்சு அடிக்க மாட்டேன்னு சொன்னல. கையை வச்சு அடிக்க மாட்டேன். கட்டி சண்டல் வேணா விட்டுக்கிட்டு அடி. கொஞ்ச நேரம் கையை வச்சு அடிச்சா கையெல்லாம் ஹரிகரி மூலம் என்று என்னை யாவரும் துதி செய்யும். மந்திரன், நாராயணன், கோபாலன், கோவிந்தன், சீனிவாசன், எம்பெருமான், சின்ன கண்ணன், சிங்கார கண்ணன், வெண்ணை உண்டவாயன், வெண்ணெய் உண்ண கண்ணன். ஏ பல்லா, உன் பேர் என்னங்க? சொல்லுங்க, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்க பேர் என்ன? என்னுடைய பேரோ ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். சரி, இந்த உரகல்பு மாயன்னு சொல்லுவாங்களே, உலகளந்த மாய கண்ணன். அவருடையவா? கண்ணா கண்ணா புட்ட கண்ணாங்கிறாங்களா? சின்ன கண்ணன், வெண்ணெய் உண்ண கண்ணன். ஆமா.
அண்ணே சாமி வந்திருக்கு கரெக்டா சொல்லுங்க. என்ன டவுட்டோ சாமி கிட்ட கரெக்டா சொல்லி கடவுளே கண்ணா கோகுலா சன்னார தன்னா இப்படி எல்லாம் ஊர்ல அடி வாங்கி சாவறனே என்னெல்லாம் படிச்சது யாரு கடவுளை சொல்லு கண்ணா. ஆனா என்னெல்லாம் படிச்சது யாரு மாதவா உன்னை படித்ததே நான் தான். மாடு வெட்ட கடைசியில் வச்சு கொண்டு கூட என்ன படிக்க எங்க அப்பன் என்ன புளுத்தன உங்க அப்பனையும் படித்தது நான் தான். எங்க அப்பனை படிக்க எங்க பாட்டை உங்க பாட்டனையும் படித்தது நான் தான். நாங்க ஒவ்வொருத்தரும் பொண்ண மாதிரி ஒவ்வொன்று படிச்சுக்கிட்டோம். ஆனா நாங்களாம் நீ இல்லையே ஒளிஞ்சு நீங்க கையில மாத்தி வை சாமி. நாங்கெல்லாம் நீ இல்ல நீங்க இல்லாத நான் கிடையாது. இந்த உலகத்தையே ஒரேயாக அளந்த மாயக்கண்ணன் நான் தான். நாங்கெல்லாம் சாமியே இல்ல. யாரு? நாங்க. நான் படைத்ததுனால தான் நீங்க உருவானீங்க. எப்படின்னு கேளு. எப்படி? நாங்கெல்லாம் கொட்டு முளக்காவோட போய் காவேரி ஆத்துல முழுவி ஒரு புள்ளச்ச கல்ல எடுத்தாந்து உங்களுக்கு எண்ணெய் காப்பு வர புளுத்துணும். எங்க பிள்ளைங்களுக்கு குழம்புக்கு எண்ணெய் ஊத்தி தாளிச்சு போட்டா கூட 4 காட்டுக்கு வேலைக்கு காய்ச்சம் பறிச்சு கொடுத்தோம். நீ சாமி தானே சொல்ற? ஆமாடா. இந்த ஊர்ல கூடிய ஆனா பிறந்த அப்பமார்களே பெண்ணா பிறந்த தாய்மார்களும் உன் கோயிலுக்கு முன்னாடி நின்று கையில காய்ச்சி இல்ல கடன் கூட பாரு யாரு இல்ல அப்படின்னு குடியிருத்துக்குள்ள பெரிய கோவரமா கட்டி உக்காந்துக்கா அப்படின்னு கும்பிடுறீங்க கட்டி உக்காந்துக்கிறது அது உன் சத்தா? ஆமா. என்ன அது உன் சத்து? ஏனென்றால் நான் உங்களுக்கு அந்த புத்தி தரவெல்லாம் எப்படி கோபுரம் கட்டுவீங்க? உங்க சத்தனால தான் கட்டுமா? ஆமா. என்ன உங்க சத்தனால புடிச்சோம்? நாங்க கங்காணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரி வச்சு உனக்கு ஒழுவாத கோபுரத்தை கட்டி வச்சிருது. நீ அவத்த புடிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. நாங்கெல்லாம் கடங்காரர் போய் கடன் கட்ட செக்க போய் கள்ளக்கா வெட்டி கால் போயிட்டு கடன் கட்டுறது. சாமிக்கு நம்ம கால காய் முடிச்சு விடுங்க வா. சாமி தானே சொல்றேன். மாநில மக்கள் நாங்க நெய்வேலியில் இருக்கிற கரணம் எரி விடணும். சாமி குளிச்ச இது என்னுடைய அமைச்சரினால் எரியுது. சரி அப்படி கல்ல தண்ணியில போடுற ஏன் முழுகுது? எதா இருந்தாலும் பேச்சு பார்த்தா கல்லு மட்டும் எடுக்காத. ஏன் முழுகுது? அது ஏன்னா வெயிட்டா இருக்குது அதனால முழுகுது. பாரு அந்த கல்லு வெயிட்டாக்கு தான் முழுகுதாங்க. இந்த கல்லுக்கு நேச்சம் தெரியல முழுகுது. உங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன். எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. என்ன தெய்வம்? அது அந்த தெய்வத்தை பேர் தான் கீழ முடியும். ஒரு ஓடையில இருக்கிற அட்ரஸ் தொப்புளாங்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் தொப்புளுக்கு கீழே 4 வருடங்களை வாணி பூசல் தொகுதி இருக்குது. உங்க சாமிகளுக்கு மாவிளக்கு எடுத்துக்கிட்டு மேலவாத்தியும் போட்டுக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு வர சொல்லலாம். எங்க ஆயா பத்தினி பராசக்தி அம்மனுக்கு அளவு போடும் போது ஒரு லைட் வெளிச்சு எரியக்கூடாது, ஒரு சீமன் விளக்கு எரியக்கூடாது. அது ஒரு ஆளுக்கு அளவு போட்டுக்கிட்டு இருக்கணும். 6 நாள் அளவு குத்துறதுக்கு வந்துட்டாங்க. அந்த கோயிலாண்டு வெட்டி குத்து போட கொலை கூட நடக்கும். பாரு அந்த கோயிலுக்கு போன ஒரு கரை கேட்டோம். அப்பா கோயிலுக்கு போய் அளவு போட்டுக்கிட்டே போட்டியா? அப்பெல்லாம் வயசுல போய்கிட்டு தான் நந்தம் போக முடியல. ஆச்சியாத்தாக்குது நடவடுவாங்க. நம்மள உருவாக்கின தெய்வம் அதுதான். எல்லாத்தையும் ஆனா பிறந்த அப்பமார்களே பெண்ணா பிறந்த தாய்மார்களே முதல் தாய் தந்தான் தெய்வம். ஐயா உங்க சாமிகளுக்கெல்லாம் கடமண்டி வைக்கிற சாமிடா. எங்க ஆயா பத்தினி பராசக்தி சீல பூட்டி அம்மனுக்கு. ஆனா உங்க சாமிகளுக்கு எல்லாம் கடாய் வாங்கிட்டு வந்து நட்டு சொல்லும். ஆனா கோழி அரிக்கு சொல்லும். எங்க ஆயா பத்தினி பராசக்தி கோமாளி போய் எங்க போவோம் ஊருக்கு அடி வாங்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு அதே 3 நாளைக்கு உதரக்காவு கொடுத்துருக்கு. அந்தாண்ட வாக்கட்டு கட்டிக்கோ 3 நாள் கழிச்சு வந்து வாக்கட்டி அவுத்து பிடிச்சுன்னு வச்சுக்கா. சண்டை கட்டையில துணி பார்த்தா என் பண்ணி ஆட்டு போச்சு கொடுத்துன்னு வச்சுக்கா. உடனே முட்டை வாங்கிட்டு வந்து வச்சு இப்படி ஈடு வைக்க தவிர போறோம். அந்த கோயிலுக்கு சுராச்சு கோயிலுக்கு போனே விட்டுறியாடா போலாம். நானா அந்த கோயிலுக்கு போறதல்றா யானை ஏழு உருவாக்குன தெய்வம்டாமா இருக்காதரா. அந்த கோயிலுக்கு போனா சனி வந்துருக்கு. அப்படி இல்லப்பா. ஆனா உங்க தெய்வம் மாதிரிலாம் நாங்க கிடையாது. நாங்க கஷ்டத்தை கொடுப்போம், ஆனா கடைசியில் நன்மையே செய்வோம். சாமி ஆமா உங்க வேலை பூண்டெல்லாம் எனக்கு தெரியாது. மாமியால ஒத்த பூஜிங்க திருமந்த கண்ணை நீ மாமியால சேர்த்தறது. அந்த முக்கன் படித்த சிவன் கூத்தியால கொண்டு போய் சிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஓக்க கூடாது. உங்களை பார்க்க வர தந்தா
என்னுடைய மைத்திராகப்பட்ட சிவபெருமான் அதாவது கங்கா தேவி தலையில ஜடாமுடியில வைத்துக்கிறால தப்பா பேசாத. அது வந்து கூத்தியாலாம் கிடையாது. இங்க வா, சிவபெருமானுடைய உஷ்டத்தை தரிப்பதற்காக தான் கங்கையை தலையில வச்சுக்கிறாரு. அவ யாருக்கு கூட அதை வச்சுக்கிட்டு மூத்திரம் விட்டாலும் வாயெல்லாம் எல்லாமே அவருடைய உடம்பிலே தான் போவோம். ஆனா கூத்தியாலாம் கிடையாது சிவபெருமானுக்கு. நீ கண்ணனாக பிறந்து ஸ்ரீ கண்ணன் அதாவது ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் என்று சொன்னேன்லப்பா. யுகத்தில் 1008 அவதாரம், அண்டத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம், அதில் நான் கொண்ட அவதாரம் தசாவதாரம் 10. தசாவதாரம் 10. ஆமா, திரேதா திரேதா துபாபரி கலியுகம். இந்த 4 யுகத்துல நான் கொண்ட முதல் அவதாரம் என்ன? சேர்க்கை என்று சொல்லக்கூடிய மீன் மச்ச அவதாரம். எதுக்கு மீன் மச்சம் எடுத்த? எதற்காக எடுத்தேன் தெரியுமா? சோம்புகாசுரண்ட ஒரு அரக்கனை கொள்வதற்காக மீன் மச்ச அவதாரம் எடுத்தேன். 7 சமுத்திர கடல், அந்த சமுத்திர கடலில அந்த சோம்புகாசுரனாகப்பட்டவர் என்ன செய்தான்? கண்டார ஓலி இன்னும் ஏப்பா நீ கொள்ளக்காரி நீ கூட ஐயாப்பா எல்லாம் சின்ன நீங்க என்ன வந்து பேசுற அவன் கண்டார ஓலியோ அவன் புள்ள கையில பேசுகளை பார்த்து பார்த்து குறுக்கு பேசு. 7 சமுத்திர கடலிலே அந்த சோம்புகாசுரனாகப்பட்டவன் என்ன செய்தான்? 4 வேதங்களை களவாடி சென்று விட்டான் பிரம்மதேவன் இடத்திலிருந்து. பிரம்மா இடத்திலிருந்து பெரிசு திருப்பாக்கடல் வந்து. ஆமா, அப்பொழுது நான் என்ன செய்தேன்? அதாவது மச்சமுடைய சேர்க்கை என்று சொல்லக்கூடிய மீன் மச்ச அவதாரம் எடுத்து குதித்தேன் கலையிலே மடித்தேன் சோம்பு கடை 4 வேதங்களை மீட்டு கொண்டு வந்து பிரம்மதேவன் கையில் கொடுத்தேன். இது முதல் அவதாரம். இரண்டாவது அதாவது ஆமை அவதாரம். கூர்மை அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எதற்காக எடுத்தேன்? தேவர்கள் ஒரு புறமோ அசுரர்கள் ஒரு புறமோ மந்திகிரி மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் பாம்பை அடைக்கராக பூட்டி பால் கடையிலே அமிர்தம் கிடைத்தார்கள். அப்போ அமிர்தம் கிடையும் வேலையிலே அந்த மந்திரிகிரி மலையே சாய்ந்தது. அதனால அந்த ஆமை அவதாரம் எடுத்து என்னுடைய முதுகிலை தாங்கின தேவர்கள் அமிர்தம் மீனாக போகக்கூடாது என்று சொல்லி என்னுடைய முதுகிலே தாங்கி 2வது அவதாரம் ஆமை அவதாரம். தேவர் அமிர்தம் கிடைச்சாங்க. 3வது வராக மண்டலத்திற்குரிய பன்றி அவதாரம். அவதாரம் எடுக்க எடுக்கணும் பீத்துங்கிற மாதிரி நான் பீய தின்னப்பா. சரி சொல்லு சொல்லு. வராக மண்டலத்திற்குரிய பன்றி அவதாரம் எதற்காக எடுத்தே தெரியுமா? இங்க பாரு, இந்த உலகையே பாயாக சுருட்டி கொண்டு போனான் இரணியகசிவு. என்ன கசுவு? அந்த அரக்கனாகப்பட்டவன் இந்த உலகத்தையே அகல பாதாளத்துக்கு கொண்டு போனான். ஆனா இதுக்கு இன்னொரு காரணம். இங்க பாரு, இந்த அவதாரம் எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. எடுத்தா நெடிய நேரம் ஆகும். ஆனா இந்த உலகையை மேல கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் வராக மண்டலத்துடைய பன்றி அவதாரம் எடுத்து இந்த பூமியை புலந்து உடைந்து நான் உலகை மேல கொண்டு வந்தேன். இது என் 3வது அவதாரம். 4வது நரசிம்மர் அவதாரம். இரணியாட்சி என்று ஒரு அரக்கன் என்ன செய்தான்? நீலாவதியை திருமணம் செய்து பக்த பிரகலாதன் என்று அவனுக்கு ஒரு பாலகன், ஒரு பெத்த பிள்ளை பிறந்தா அப்பன் பேர் சொல்லுவானா மத்தவன் பேர் சொல்லுவானா? அப்பன் பேர் தானே சொல்லணும். இந்த பிரகலாதன் என்ன செய்தான்? என் மேல் கொண்ட பக்தியினால் அதாவது ஓம் இரணையாச்சிதான் நமகை என்று சொல்லடா என்று சொன்னால் அவன் என்ன செய்தான்? பிரகலாதன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அள்ளும் பொழுதும் 60 நொடியும் இந்த மாயவனையே துதி செய்தான். யாரு? பிரகலாதன். அப்போ பார்த்தான் இரணியகசிவு, ஏண்டா நான் அதாவது உன்னை பெற்றவன் இந்த அதாவது இறையன் நான், நீ வந்து அந்த நாராயணனுடைய பேரை சொல்கிறாயே, அந்த நாராயணோ எனக்கு எதிரி, நீ அவனுக்கு பிறந்தவனா, நீ இனிமே உயிரோடு இருக்க கூடாது என்று சொல்லி எத்தனையோ மந்தகமெல்லாம் செய்தான் அவனை அதான் கொள்வதற்கு. ஆனா பிரகலாத சாகவில்லை. அப்போ ஏன்னா என் மீது கொண்ட பக்தி அப்படி என்னை நினைத்தான் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி நான் காத்து வந்தேன். அப்போ மீண்டும் என்ன செய்தான்? இந்த இரணையன் பார்த்தான். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்னுடைய மாயவர் யார்? நாராயணன் அப்படி என்று சொல்லி பிரகலாதன் சொல்ல, தூணிலே இருப்பார் துரும்பிலே இருப்பார் சொல்றே இல்ல. இத்தனை தூண் இருக்குது நம்ம அரண்மனையில, ஒவ்வொரு தூணா உடைக்கிறேன், வரச்சோடா உங்க ஹரிநாராயண பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு தூணாக உடைக்க 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 கடைசியா ஒரு தூணை உடைக்கும் பொழுது உடல் மனித உடல், முகல் சிங்க முகம், சிங்க அவதாரம் எடுத்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து அவனுடைய மணிக்குடலை பிடுங்கி, இதுலயே அவன் சாதாரணப்பட்டவன் கிடையாது.
எப்படி வரம் வாங்கினான் ஈஸ்வரனிடத்திலே? அவனுடைய அதாவது உயிர் போவதாக இருந்தால் பாதி பொழுது மேல பாதி பொழுது கீழே அந்தி சாயும் வேலையிலே உயிர் போக வேண்டும். எப்படி? பாதி பொழுது கீழே பாதி பொழுது காற்றிலையும் சாப்பிடக்கூடாது, வீட்லையும் சாப்பிடக்கூடாது. அப்பேற்பட்ட வரம். அப்பேற்பட்ட வரத்தை வாங்கியவன் என்ன செய்தேன்? அவனை மல்லாக்க படுக்க வைத்து நடு வாசப்படி இருக்குது பாரு, வீட்டுக்கு சேராம காட்டுக்கு சேராம நடு வாசப்படியிலே அந்தி சாயும் வேலை பாதி பொழுது மேல பாதி பொழுது கீழே அப்பொழுது இருக்கும் பொழுது அவனுடைய மணி புடகாத குடலை பிடிக்கி நான் மணிமாலையாக நிறுத்தி. இதனாலதான் சொல்லுவாங்க காலையில எந்திரிச்ச உடனே சரி சாயந்தரம் சரி வாசப்படியில உட்கார கூடாது. வாசப்படியில உட்கார்ந்தா அந்த வீட்டுக்கு ஆகாது. 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம், 5வது பிராமண அவதாரம், 6வது பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரம் எதற்காக? செத்த தாயில் சிரம் இருப்பதற்காக எடுத்து. அவதாரத்தை சொன்னா நேரம் அவதாரத்தை சொன்னா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் கூட ஆகும். அதனால சரியா சொல்றேன் கேட்டுக்க. 6வது பரசுராமர் அவதாரம், 7வது ராமர் அவதாரம், இந்த 7 அவதாரம் எடுத்தேன். 8வது கண்ணன் அவதாரம் எடுத்தேன் அல்லவா? இந்த கண்ணன் அவதாரத்திலே என ஈண்டெடுத்த தாய் தந்தை யார் தெரியும்? என்னை மடிவீதி இடவழக்கி மாறாத தொட்டு கட்டி என்னை மடிவீதி இடவழக்கி மாதவா
ஏய் அங்கயா பாக்குறங்க வா. எனக்கு தண்ணி வேணுமா இல்ல அவன் உட்காந்துக்கிட்டு கிடக்குறான். பொட்டியை குடிச்சா குடிக்கிட்டு குடிக்கல விட்டுரும். உனக்கு என்ன அப்படி வேசனை பொட்டிக்கார மாதிரி இன்னைக்கு நேத்தால 10000 பேச்சு பேசுனேன். நாங்க சேர்த்து நேரத்து 25 அலங்குச்சு கப்புனுந்துக்கல. மாதவா சாமி இந்த 8வது கண்ணன் அவதாரத்திலே என்னை பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? மாதவா நான் ஒரு அதிசய பிறவி. எப்படி? நீ எல்லாம் எங்க பிறந்த? நான் எங்க அம்மா வேலைக்காட்டுல பெத்தாலாம். வேலை செஞ்சிருக்கும் போது பெற்றுட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். வகுத்து வலி பிடிச்சிருக்குது. அப்படியே சோளக்காட்டுல கூட்டு போய் 2 கிழமைக்கு பெத்து இப்படி கொலை எடுத்துக்கிட்டு. நீ அப்படி பிறந்தவன். நான் எப்படி தெரியுமா? டேய் நான் ஒரு நாட்டுக்கு இளவரசனாக இருந்து நான் கல்லற சிறத்தாயிலே பிறந்தவன். ஏன் கழிச்சதில பிறந்த? ஹாஸ்பிட்டல் பிறக்கிறது நல்லா கேள்றா. பிறந்தா ஏயா யாயாவா? யா என்னமா மாமச்சனான யாயாங்கற கடவுள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா பைத்தியமே. கடவுள் என்ன கடவுள் வா நாங்கெல்லாம் கடவுள் என்ன வாங்கி மாமா ஏன் எப்படி பிறந்தவன்? நான் என்னுடைய தாயோட பிறந்த தாய் மாமன் யார் தெரியுமா? வட மதுரை ஆண்டு வரக்கூடிய ராஜகம்சன். ராஜகம்சன். ஆமா அவர்களுக்கு 2 தங்கச்சி. யாரு? தேவகி ரோகிணி. சரி தேவகி ரோகிணிக்கும் வசுதேவன் மன்னனை திருமணம் செய்து வைத்தார்கள். வசுதேவன் யாரு? புத்தி மந்திரியாக இருந்த, அதாவது சூரசேன மன்னனுக்கு உக்கிரசேன மகாராஜனுக்கு புத்தி மந்திரியாக இருந்தவர் சூரசேன மன்னன். அவர் பெற்றெடுத்த மகன் தான் வசுதேவன். அப்போ 2 தங்கைகளையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று எங்க சட்டி போட்டு வருது உணவை மட்டும் ஆடிக்கிட்டு நாய் இங்க பாரு. என்ன கரெக்டா கேட்டா எல்லாமே சொல்லுவேன். இல்லைன்னா தப்புன்னு ஓடி போயிருவேன். அப்ப தேவகி ரோகிணியை திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு நான் இந்தவன், அதாவது இந்த கண்ணன் நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? கானகம் வேட்டையாட சென்றார்கள். அப்போ செல்லும் பொழுது அதாவது வசுதேவனும் ராஜகம்சனும் ஒரு புறம் வேட்டையாடினார்கள். அதாவது தேவகி ரோகிணிக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. மயிலும் குயிலும் கூவும் இடத்துல குளிர்ந்த ஜலம் இருக்கும், நீங்க போய் அங்க ஜலம் அறுத்துட்டு வாங்க அப்படி என்று சொல்லி ராஜகம்சனை அனுப்பி விட்டான். அப்படி அனுப்பின உடனே அங்க ஒரு அழகான அதாவது மாமரம், அந்த மாங்கனி பாரு, அந்த அதிசயமாக ஒரு பழம். ஒரே ஒரு மரம், ஒரே கிளை, ஒரே இலை, ஒரே மாம்பழம். பெரிய மாமரத்தில் ஒரே மாங்கனி. ஆமா, அதிசயமாக இருக்கிறது. அந்த பழத்துக்காக யார் தவம் இருந்தார்? யார் தெரியுமா? பர்கர்சி மகாரிஷி. ஏன்னா 1000 வருடம் தவம் செய்ய வேணும். 1000 வருடம் தவம் செய்தால் அந்த கனியாகப்பட்டது தானாக பழுத்து அவர் கரங்களிலே விழுந்து அதை அவர் சாப்பிட்டால் தேவலோகத்தில் தேவகுரு பட்டம் கிடைக்கும். அப்படி என்று சொல்லி மனைக்கோட்டை கட்டி அந்த பழத்தை பாதுகாத்து வந்தார் பர்கர்சி மகாரிஷி. அப்போ இந்த தேவகி ரோகிணியை அந்த பழத்தை பார்த்த உடனே அண்ணன் ராஜகம்சனை அழைத்து இந்த பழத்தை பறித்து கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, வேண்டாமா, இந்த பழத்தை பார்த்தால் ஏதோ விவரம் வந்து விடும் போல் தெரிகிறது அப்படி என்று சொல்ல, இல்லை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அடம்பிடித்து அந்த பழத்தை பறித்து கொடுக்க சொன்னார்கள். அப்ப பறித்து கொடுத்த உடனே சதை ஒரு அளவும், அதாவது சதை ஒரு அளவும் கொட்டை ஒரு அளவும் சாப்பிட்டாங்க அந்த பழத்தை. அப்படி சாப்பிட்ட உடனே அதாவது வந்து விட்டார்கள். இந்த பர்கர்சி மகாரிஷி என்ன பண்ணார்? 999 வருடம் தவம் செய்து விட்டோம், இன்னும் ஒரே ஒரு தவம் செய்தால் அந்த பழம் தானாக படுத்து கரங்களை விழும் என்று சொல்லி மணக்கோட்டை கட்டி வந்தார் பர்கர்சி மகாரிஷி. அப்ப வரும்பொழுது அந்த கானகத்திலே இருந்த மாமரத்திலே பார்த்தார் பழத்தை. பழமே கிடைக்கவில்லை. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை ஆண்டு காலமாக நாம் தவம் இருந்தோம் இந்த பழத்துக்காக, இந்த பழத்தை பறித்த சண்டாளன் யார்? இதோ பாடு சொட்ட சொட்ட விடுவது, இதை பிடிச்சிட்டே போனா எவன் பழம் எடுத்தானோ அவன் நம்ம கண்ணுக்கு சிக்குவான் என்று சொல்லி வந்தார் பர்கர்சி. அப்போ வரும்பொழுது ராஜகம்சன் இருந்தார். இந்த பழத்தை பறித்தது யார் என்று கேட்கும் பொழுது, நான் தான் பறித்தேன், உனக்கு என்ன, நான் தான் முனிவரே பறித்தேன் அப்படின்னு சொல்லி அதாவது கம்சனாக வட்டவர்
சொன்ன உடனே சண்டாளா இந்த பழத்துக்காக நான் தேவரிச்சி பட்டத்தில் அதாவது தேவரிச்சி பட்டம் கிடைக்கும் என்று சொல்லி மனக்கோட்டை இருந்தேனே 1000 பேர்கள் தவம் செய்ய வேண்டும் இன்னும் ஒரே ஒரு தவம் செய்தால் இந்த பழம் தானாக பழுத்து என் கரங்களுள்ள சாப்பிட்ட உடனே தேவலோகத்தில் தேவகுரு பட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனக்கோட்டை கேட்டிருந்தேனே அது மண்கோட்டை ஆகிவிட்டாய் அல்லவா இந்த பழத்தை யார் யார் சாப்பிட்டார்கள் என் தேவகிரி யோகினி இருவருமே சாப்பிட்டாங்க எங்க தங்கச்சி அப்படின்னு சொன்ன உடனே எப்பொழுது இந்த பழத்தை பங்கிட்டு சாப்பிட்டார்களோ இருவருக்குமே 7 பெண் குழந்தை பிறக்கும் 8வது ஆண் குழந்தை பிறந்த உடனே ஒரு சிரமம் இருக்கப்படும் புரியா சாப்பிட்டேன் அப்படி என்று பர்கரிசி சாபத்தை கொடுத்து விட்டார். பார்த்தான் இந்த ராஜகம்சன் இவர்களை விட்டு வைத்தால் தானே குழந்தை பிறக்கும் ஆணும் பொண்ணு சேர்ந்தா தானே அதனால இவர்கள் அனைவற்றை பேருமே கல்லறை சிறைச்சாலை அடைத்தார்கள். கல்லறை சிறைச்சாலை அடைத்த உடனே அப்படி தப்பி தவறி குழந்தை பிறந்தா அடையாளம் எப்படி கல்லடைக்கப்பட்டு கல்சாவில் கூவணும் 6 மணி அடிக்க வேணும் அதை அடித்தால் குழந்தை பிறந்து விட்டது என்று அர்த்தம். அப்போ பார்த்தான் 7 பெண் குழந்தை பிறந்த உடனே ஒவ்வொன்றாக கொடுத்த உடனே எல்லாத்தையுமே வெட்டி சாய்த்தான். நான் பிறக்கின்ற பொழுது கல்லால் அடிக்கப்பட்ட கல்சாவில் வெடித்து சிதறியது 6 மணி அடிக்கவில்லை. நான் பச்சை நிறத்துடன் அழகான ஆண்மகன் நான் பிறந்தேன். ஏன்னா எனக்கு 5 வருஷம் ஆகணும் இந்த குழந்தையை பாதுகாத்து வர வேண்டும். அசுரனுடைய வாழ்க்கை கேட்டு எங்கே சென்று போனார் என்னுடைய தந்தையாராகப்பட்ட வசுதேவ மன்னனோ ஆயர்பாடிக்கு கொண்டு சென்றார். ஆயர்பாடிக்கு போகும் முன்பதாக சமுத்திர கடல் வசுதேவன் பார்த்தார். ஐயோ இந்த குழந்தையை கொண்டு போறோமே தண்ணீர் நமது கழுத்து மட்டும் தண்ணீர் வந்துட்டு எப்படி நாம இந்த குழந்தையை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பது அப்படின்னு சொல்லி என்னை நினைத்த மாயவனே மாயவா என்று சொல்லி நினைத்த உடனே கால் பாதத்தை எடுத்து வைத்தார். கடலாகப்பட்டது 2ஆக பிளந்தது. 2ஆக பிளந்து தண்ணீர் இருபக்கமும் சூழ்ந்து விட்டது. ஆனா அப்படி போகும் பொழுது 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் எனக்கு குடையாக வந்தது. அப்போ குடையாக வளர்ந்த பொழுது என்னுடைய பாதமாகப்பட்டது இந்த கங்கை தண்ணீர்ல பட்ட உடனே அப்பொழுது கங்காதேவி பெண்கள் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அப்பொழுது வைத்த பெயர் தான் கமலபாதன் என்று. ஆமா அப்போ கமலபாதன் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி வைத்த உடனே ஆயர்பாடி யசோதி அம்மையாருக்கும் நந்த கோனாருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த பெண் குழந்தையை எடுத்து விட்டு என்னை ஆயர்பாடி யசோதி அம்மையார் இடத்திலே கொடுத்தார். ஆமா அப்போ விட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து இந்த ராஜகமத்தை எடுத்து கொடுத்து விட்டார். நான் அதாவது யசோதி அம்மையாருக்கும் நந்த கோனாருக்கும் நான் சின்ன கணனாக 8வது அவதாரம் எடுத்து வளர்ந்தேன். இதுதான் என் 8வது அவதாரம். 9வது என் அண்ணனாக பலராமனாக அவதாரம் எடுத்தேன். அதாவது 10வது என் 10 அவதாரங்கள் 10. அவதாரங்கள் தான் 10. 11வது அவதாரம் தான் கல்கி அவதாரம். கல்லாக போய்விட்டேன். இப்படி என்னுடைய 10 அவதாரங்கள் இப்படி அவதார புருஷனாகி இருந்தாலும் இந்த எம்பெருமான் திருமந்த நாராயண கண்ணனுக்கு திருமணமாகி விட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசைக்கு நேர்த்த முடிய அன்புக்கு உரிமையான என் தேவிகள் யார் தெரியுமா? எனக்கு எத்தனை பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? அதெல்லாம் என்ன முடியாதுவா.
8 பட்டத்திரி என்ன 8 பட்டத்திரி என்ன 1000 கோபியத்திரிகள் 8000 கோபிஸ்திரிங்க கோபியத்திரி திருமணம் செய்து இங்க பாரு அன்னலட்சுமி ஆதிலட்சுமி மாங்கண்டிய பிறந்த மகாலட்சுமி ஸ்ரீதேவி மூதேவி என்ன மூதேவியா என்னுடைய மனைவி மூதேவி இப்படி 8 பட்டத்திரி திருமணம் செய்து நான் திருமந்த நாராயண கண்ணனாக இருந்தாலும் மாதவா நான் யாருக்கு பட்சமாக இருக்கின்றேன் யாருக்கு நான் எதிரியாக இருக்கின்றேன் பாண்டவர்கள் ஐவர்கள் என் அத்தையாக வழங்கக்கூடிய குந்தி தேவிடத்திலே நான் கையடிச்சு சத்தியம் பண்ணேன் கையடிச்சு சத்தியம் பண்ணிக்கிறேன் அல்ப புத்திய உனக்குலாம் கை தட்டி ஏன் சத்தியம் செய்தேன் அத்த உன் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகில சகாதேவன் இந்த ஐவரையும் உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல் நான் உருகுலையாமல் காத்து வருகிறேன் என்று சொல்லி நான் கைத்தட்டி சத்தியம் செஞ்சேன் என் அத்தையாக குந்தி தேவிடத்துல ஆனா இந்த பாண்டவருக்கு எதிரி யார் கபர்நாதிகள் விரதையாட்டில் கூட பிறந்ததோ 33 பேர் விரதராட்டியர் விதிரனர் பாண்டுமண்டன் விதிரனருக்கு நித்த பிரம்மச்சாரி அவருக்கு திருமணம் கிடையாது அதாவது பாண்டுமன்னனுக்கு தான் பிறந்தவர்கள் ஐவர்கள் ஆனா திரதராட்டியருக்கு காந்தாரிக்கு பிறந்தவர்களோ சரியாக 100 பேர் கபர்நாதிகள் 100 மாமன்னர் இது என்னத்துக்கு பேசுறீங்க ஏமா கம்முனு இருமா பேசாது பேசாது கொஞ்சம் கம்முனு இருமா 100 ஆண் மக்கள் பிறந்தார்கள் கபர்நாதிகள் 100 பேர் துரியோதனன் துச்சோதனன் துன்முகன் ஜகன் ஜவன் விந்தன் அனுமந்தன் உண்டோதனன் சுபாகு காலரசி இப்படி சொல்லக்கூடிய 100 ஆண் மக்கள் 56 தேசம் இருப்பது தேசமோ 56 தேசம் அங்கம் அருணம் யாவனம் ஒட்டியம் கடகம் கடசம் குருகுலம் சூரசேனம் உக்கரசேனம் இப்படி சொல்லக்கூடிய இந்த 56 நாட்டுக்கும் தலைநகரமாக விளங்கக்கூடிய அஸ்தாபுர சாம்ராஜ்யம் என்ன டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரம் இந்த அஸ்தாபுரத்துக்கு தான் இப்ப போட்டி சித்தப்பார் மக்கள் பாண்டவர்கள் கபர்நாதிகள் பெரியப்பார் மக்கள் இந்த துரியோதனன் என்ன செய்தான் 5 சிறு வயதிலே வஞ்சம் என்று சொல்லக்கூடிய நஞ்சை 5 சிறு வயதிலே நெஞ்சில் வைத்தான் ஏன் இந்த பாண்டவர் ஐவரும் எந்த ஒரு வில்வித்திலும் சரி எந்த ஒரு கதாயி வரிச்சிலும் சரி எந்த ஒரு படிப்பிலும் சரி இந்த பாண்டவர்களே வெற்றி வெற்றி என்று சொல்லி வெற்றி பெற்றார்கள் அவங்க 5 பேர் இருந்து ஜெயிக்கிறாங்க நம்ம 100 பேர் இருந்து தோல்வி எடுத்து கொண்டுதான் வருகிறோம் இவங்களை இப்படியே விட்டா பிறகு வளர்ந்து வந்து நாடு கேட்பார் என்று சொல்லி கோடான கோடி வஞ்சகம் கோடான கோடி வஞ்சகம் செய்தான் நடக்கும் வழி லட்சம் நட்டு வைத்தான் உண்ணுகின்ற சாதத்தில பச்சராஜ் என்ற விஷத்தை கலந்து வைத்தான் செத்தார்களா பாண்டவர்கள் சாகவில்லை என்னுடைய கிருபினால் உயிர் தப்பித்தார்கள் ஆனா எத்தனையோ வஞ்சகமா செய்து இப்படி எல்லாம் படிக்கும் பாய்களிலே பாம்பு முளை நட்டு வைத்தான் போல வளர்ச்சி வருகிறாய் நான் கொஞ்சம் லூஸ் விட்டுனா உன்னையே நான் கொண்டு போடுவேன் ஆமா தெரியுங்க என்னாலும் கொள்ளாதீங்க உங்க அடுக்கரகத்தால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன் இந்த பாண்டவர்கள் என்னுடைய அனுகிரகத்தினால் உயிர் தப்பித்து இப்படி வாழ்ந்து வருகிறார்கள் சரி ஆனா இப்ப இந்த பார்த்திபன் ஆகப்பட்டவன் மாமா மாயவா வைகுந்தா என்று சொல்லி ஏண்டா எனக்கு இங்க வா எல்லாருமே நான் பாண்டவர் பக்கமே இருந்து 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 என் பொண்டாட்டியும் நான் மறந்துட்டேன் இன்னைக்குதான் நான் போய் தலை வச்சு படுக்கலான்னு இருந்தேன் அப்புறம் என் பொண்டாட்டி மடி மேல ஆனா மாமா மாயவா என்று சொல்லி அர்ஜுனன் அழைத்து விட்டான் மாமா மாயவா என்று சொன்னால் அச்சதமாக போய் பார்க்க வேண்டும் அல்லவா என்னவோ ஏதுவோ தெரியல அர்ஜுனுக்கு இங்க பாரு அவனை நான் கூட வச்சுட்டு என்ன பண்றது போற பக்கம் எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணிவிட்டு வந்துடுறான் நான் சிக்கி போயிடுறேன் ஆமாங்க அவங்க கூட சேரக்கூடாது என்ன பண்றது சத்தியம் செஞ்சு குடிச்சிட்டே அதை மத்த சனித்து கூட இங்க பாரு எந்த மாதிரி கைய காட்டி கொடுத்தா கூட்டி கூட சொல்றான் நான் தான் மாமா வேலை பாக்குறியா ஆமா தான் ஒன்று பாரு எனக்கு வேண்டாம்ப்பா நான் தப்பெல்லாம் சொல்ல நான் கேட்டதெல்லாம் தப்பு கிடையாது நான் ஏதோ ஒன்று பார்த்து தெற்கா வடக்கா ஏதோ ஒன்று பாக்குறேன் பாது கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணுவேன் ஏதோ மூஞ்சி கூட அது மேல வச்சுக்கிட்டு மாட்டேன்
போன வாரம் கூத்துல ஒரே நாள் தான் லீவ் விட்டாரு தினபாலு. 500 ரூபாய் காசுக்கு எலம்புல ஜிகேஸ்ல வந்து குடமோட்டர் ஆபரேஷன் பண்ணிவிட்டு நான் தான் பிடிச்சி பஸ் ஏற்றி அனுப்பிவிட்டேன். இதை கல்யாணம் பண்ணி வச்சு நீ என்ன பண்ணுவேன்? அதே பார்க்க வேண்டுமா? சக்கி சக்கர ஜானகி மனவள ரத்த கல்யாணம் பத்மநாப புருஷோத்தமா கல்லுக்குள் இருக்கு தேரியும் கருவுக்குள் இருக்கு சிசுவையும் கட்டி காட்டி கருத்தாவே மாமா ஆயன் இல்லையே அர்ஜுன் இல்லை அர்ஜுன் இல்லையே ஆயன் இல்லை நான் ஒரு பைத்தியக்காரன் என்று அதற்கு தாங்கள் தான் வைத்தியக்காரர். இந்த எம்பெருமாளாகிய நாராயணனுடைய பாதத்தை உன் அத்தைவானாய் அர்ஜுனன் அடிபணிந்தேன் மாமா. இந்த ஆயுடைய வாழ்த்தை படுத்தபடியால் இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்திலே என்றென்று நலமாக இருப்பாய். எப்பா அழுவுற? என்னாச்சு?